எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு பிற்பாடு தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் வாக்காளர்கள் குறைக்கப்பட்டிருக்காங்க, எந்த மாவட்டத்தில் அதிகமான வாக்காளர் குறைப்பு, எந்த மாவட்டத்தில் குறைவான வாக்காளர் குறைப்பு, இப்போ உங்கள் பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தெளிவாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு முன்னாடி 6.41 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. எஸ்ஐஆருக்கு அப்புறம் 5.43 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ நீக்கம் அப்படிங்கிறது 15.18%. ஓகேங்களா? நீக்கப்பட்ட வாக்காளர்கள் சதவீதம் அப்படிங்கிறது 15.18. இதில் அதிகமாக நீக்கப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை 35.5%. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு 25.2. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் 23.1. குறைவானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரியலூர் தான் 38வது இடத்துல இருக்குது, 4.6%. அதுக்கும் குறைவானது அப்படின்னா தருமபுரி 6.3%. அது 37வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை தாண்டி உங்களுக்கு உங்கள் வாக்காளர் பட்டியல், அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இசிஐ ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய எபிக் நம்பர் இருக்கும், இபிஐசி நம்பர் இருக்கும். இது ரெண்டையும் டைப் பண்ணி இந்த ஸ்பேஸ் இசிஐ டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு எபிக் நம்பரை டைப் பண்ணி 1950 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஓகேங்களா? உங்களோட பெயர், வரிசை எண், பாகம், தொகுதி என அனைத்தும் குறுஞ்செய்தியாக வரும். இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். காலக் அகாடமியோட GS பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.